திருச்சி மரக்கடை பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் மக்களை சந்தித்து பேச இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் 5000க்கும் மேற்பட்ட தொண்டர்களும் மக்களும் குவிந்திருப்பதான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் 50க்கும் மேற்பட்டோருக்கு மயக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் அதில் மயக்கமடைந்தவர்களுக்கு உடனுக்குடன் மருத்துவ முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டதாக சிகிச்சை அளித்த மருத்துவர் தெரிவித்த காட்சிகளை நாம் ஒருவரும் பார்த்தோம். இது குறித்தான கள விவரங்களையும் உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், 50க்கும் மேற்பட்டோருக்கு அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட மக்கள் தலைகளாக காட்சியளிக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கான அடிப்படை தேவைகள், குடிக்க தண்ணீரோ இல்ல வேறு ஏதோ விஷயங்களும் அங்கு கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கு ராஜேஷ்? இப்போ உணவு குடிநீரை பொறுத்தவரையிலே இங்கு நிலைமை மிக மிக மோசமாக இருக்கின்றது. சுற்று வட்டாரத்தில் கடைகள் எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்று வட்டாரத்தில் கடைகள் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய காரணத்தாலும் ஏராளமான ரசிகர்கள் இங்கு வந்து குவிந்திருக்கக்கூடிய காரணத்தாலும் கடைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடைத்து விட்டார்கள். அதனால் அருகிலே உணவு கடைகளோ அல்லது வாட்டர் பாட்டில் விற்பனை செய்யக்கூடிய கடையோ இல்லாத சூழல் தான் தற்போது இங்கு இருக்கின்றது. வழக்கமாக பெரிய மாநாடு அல்லது பொதுக்கூட்டம் என்று சொன்னால் பிக்சடாக ஒரு இடத்தில் நடைபெறும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் கட்டாயம் நடைபெறும். அதன் காரணமாக வரக்கூடியவர்கள் ஒரு பசியாற்றிக் கொள்வதற்காக சிற்றுண்டிகள் விற்பனை செய்யப்படும். குறிப்பாக சுண்டலோ, வேர்க்கடலை, அதே போல பொரி அல்லது வெள்ளரிக்காய் போன்ற அந்த காய்கறிகள், பழங்கள் போன்ற பல விஷயங்கள் விற்பனை செய்யப்படும். ஆனால் இந்த இடம் ஒரு மணி நேரத்திற்குள் கூடி கலையும் கூட்டம். 10:35 மணிக்கு விஜய் வருவார், 15 நிமிடங்கள் பேசுவார், உடனே சென்று விடுவார் என்று சொன்னார்கள். அதன் காரணமாக சிறு வியாபாரிகளும் யாரும் இங்கு வரவில்லை. விக்கிரவாண்டி மாநாட்டிலும் மதுரை மாநாட்டிலும் நாம் விஜய் மாநாடுகளிலே பார்த்தோம். கிட்டத்தட்ட 100கணக்கான கடைகளை வந்து போட்டார்கள். அவர்களுக்கும் நல்ல லாபம் கிடைத்தது. வந்த ரசிகர்கள், தொண்டர்களுக்கும் பசியார ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இந்த இடத்தில் அது போன்ற வாய்ப்பு எதுவுமே இல்லை. எதிர்பாராத திருப்பமாக விஜய் இன்ச் பை இன்ச்சாக மெதுவாக ஊர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 4 மணி நேரம் 5 மணி நேரம் தாமதமாகத்தான் விஜய் இந்த இடத்திற்கு வந்து சேரக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது. காலை 5 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் ஏராளமான நிர்வாகிகள் வந்து குவிந்து விட்டார்கள். பல இளைஞர்கள், பெண்கள் இங்கு 6 மணிக்கே இருந்ததை நாம் கண்கூடாக பார்த்தோம். 6 மணி நேரலையில் கூட நாம் அதனை காட்டியிருந்தோம். இந்த சூழலே தான் காலை உணவும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மதியம் 2 மணியை நெருங்கிவிட்ட நிலையில் மதிய உணவும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. 2 வேளை உணவு இல்லாமல், குடிப்பதற்கு குடிநீரும் இல்லாமல் அவர்கள் வற்றி போய் வதங்கி நிற்கக்கூடிய காட்சியை பல இடங்களில் பார்க்க முடிகின்றது. பல இளைஞர்கள் சோர்வாகிவிட்டார்கள். அதன் காரணமாகத்தான் உடல் கடும் வெப்பத்தின் காரணமாக சுழன்று கீழே விழுந்து விட்டார்கள். ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த இடத்தில் 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கொண்டு வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக மருத்துவ குழுவினர் உடனடியாக மயங்கி விழுந்தவர்களுக்கு தேவையான முதலுதவி சிகிச்சையை வழங்கி அவர்களை மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. எனவே அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பல இளைஞர்களும், அங்க இருக்கக்கூடிய பெண்களும், அவர்கள் முகத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வாட்டம் இருப்பதை, ஒரு சோர்வு இருப்பதை பார்க்க முடியும். விஜயை பார்க்க போகிறோம் என்ற புத்துணர்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் கூட, இருவேளை உணவு, குடிப்பதற்கு குடிநீர் இல்லாமல் எப்படி ஒரு மனிதனால் இருக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். பலரும் காதடைப்பாக ஒரு மயக்கத்தோடு அவர்கள் சுருண்டு நிற்பதையும் பார்க்க முடிகின்றது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இளைஞர்கள், வயதில் இருக்கக்கூடியவர்கள் 25, 28 வயதில் இருக்கக்கூடியவர்கள் 2 வேளை பசி எல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பசியே கிடையாது. இத்தனை ஆண்டுகளாக திரையில் பார்த்த ஒரு இளைஞரை, ஒரு நடிகரை நாங்கள் தற்போது நேரிலே பார்க்க போகிறோம். அவர்தான் எங்களுக்கு குரு, அவர்தான் எங்களுக்கு கடவுள். அவரை பார்ப்பதற்குத்தான் நாங்கள் இத்தனை நாட்களாக காத்திருந்தோம். அவரை நாங்கள் நேரிலே பார்க்க போகிறோம் என்று துள்ளி குதிக்கக்கூடிய இளைஞர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் பலரும் மயக்கம் போட்டு கீழே விழுவதற்கு காரணம், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் உணவோ குடிநீரோ எதுவும் இங்கு வழங்கப்படவில்லை. காரணம், இது நீண்ட நேரம் நடைபெறக்கூடிய கூட்டம் கிடையாது. ஒரு சில மணி நேரத்தில் கலைந்து விடக்கூடிய கூட்டம் என்பதனால் அவர்களும் போதுமான முன்னேற்பாடுகளை செய்ய முடியவில்லை. மரக்கடை பகுதியில் 50க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்திருக்கக்கூடிய நிலையில் கள விவரங்களை உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.